அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டாக்கை வாங்குவதற்கு முன்னு நம்ம எக்கனாமிக் சைக்கிள், பிஸ்னஸ் சைக்கிள், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸு, அப்போ கம்பெனியோடைய டேட்டா ஃபண்டமெண்டல் இது எல்லாமே பார்ப்போம்ல. ஸ்கிரீனில் பார்ப்பீங்க, டேட்டாவை பார்ப்பீங்கல்ல, டெப்ட் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ இதெல்லாம் பார்ப்போம்ல. இது எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணுங்க. ஒரு மாணவன் ஒரு ப்ராக்ரஸ் கார்டை சரிபார்ப்பது போல ஒரு ப்ராக்ரஸ் போட்டால் தமிழ், மேத்ஸ், இங்கிலீஷு, சயின்ஸு எல்லாமே இருக்கும்ல. அதே போல தான் ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், எக்கனாமிக் சைக்கிளை பார்க்கணும், பிஸ்னஸ் சைக்கிளை பார்க்கணும். அந்த செக்டாரு இப்போ உள்ள பிஸ்னஸுக்கு ஒத்து போதா, வளர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் எந்த பேஸில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய டேட்டாவை பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த டேட்டால முக்கியமா 3 இதை பார்ப்போங்க. பிஇ ரேஷியோவை பார்க்குறோம். ஓகேங்களா? அப்புறம் டெப்ட் ரேஷியோவை பார்க்குறோம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை பார்க்கணும். ஒரு மாணவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அவன் அதிக கடன் சுமையில் இருந்தால் அவனால் நிம்மதியாக படிக்க முடியாது. அதே போலதான் வீட்டிலேயோ இல்லை வெளியிலயோ பிரச்சனையா இருந்தால் படிக்க முடியாது. அதே போலதான் நிறுவனங்களும் ஒரு சில செட் பாயிண்டுகள் இருக்குங்க. நிறுவனத்தின் கடன் அதன் முதலீட்டை விட மிக குறைவாக இருக்க வேண்டும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்குள்ள இருக்கணுங்க. ஏன் வட்டி விகிதம் உயரும் போது அதிக கடன் வைத்திருக்கும் நிறுவனங்கள் திவாலாக வாய்ப்பு உண்டு. 2, ப்ராஃபிட் மார்ஜின், ROEன்னு சொல்லுவோம். அந்த நிறுவனம் வெறும் வியாபாரம் மட்டும் செய்கிறதா அல்லது உண்மையிலே லாபம் ஈட்டுகிறதா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நம்ம போடும் 100 ரூபாய்க்கு அந்த நிறுவனம் எத்தனை ரூபாய் லாபம் சம்பாதித்து தருகிறது? இது 15% அதிகமாக இருந்தால் அது ஒரு சிறந்த நிறுவனம். லாப விகிதம் கடந்த 5 ஆண்டுகளில் லாபம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் ஸ்கிரீனர்ல போய் பார்த்துக்கோங்க, இல்லை டிக்கெட் டேப்ல போய் பார்த்துக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகளில் லாபம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் மேனேஜ்மெண்டோடைய குவான்டிட்டி, நிர்வாகத்தின் தரம். ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் நேர்மையானவராக இருந்தால் மாணவர்களும் ஒழுங்காக இருப்பார்கள். அதே போலதான் ஒரு நிறுவனத்தை நடத்துகிற ப்ரொமோட்டர்ஸ் ஏதேனும் மோசடி வழக்குகள் இருக்கிறதா என்று கூகுள்ல இது பண்ணி பாருங்க. பங்குதாரர்கள், நிறுவனத்தை நடத்துபவர்கள் 50-55% மேல பங்குகளை வைத்திருக்காங்களா அப்படிங்கிறத போய் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல பாருங்க. அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் எக்கனாமிக் சைக்கிள், பொருளாதார சுழற்சி. அதே போல கேஷ் ஃப்ளோவை பாருங்க. எப்பவுமே டிவிடன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. கேஷ் ஃப்ளோ கையில ரொக்க பணம் இருக்கணும் அவங்க கிட்ட. ரொக்க பணமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கடனா நாளை பின்ன கையில ரொக்க பணம் புழங்குதா, இல்ல காகிதத்துல மட்டும்தான் இருந்தா நம்ம நம்பக்கூடாது. கையில கேஷ் ஃப்ளோ இருக்கணுங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு அப்படிங்கிறதையும் நம்ம மெயினா பார்க்கணுங்க. இதெல்லாம் ஒரு கம்பெனியோடைய டேட்டாவை பார்க்கிறது. இப்போ பொருளாதார சுழற்சிக்குள்ள வந்துடுவோம். அதாவது ஒரு ஒரு கேம் ஆப் மூலமா நான் சொல்லுவேன். எக்கனாமிக் சைக்கிள் அப்படிங்கிறது அந்த ஆப்போடைய வளர்ச்சி. அந்த ஆப்பு நிஜமாகவே எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதுதான் எக்கனாமிக் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாக்கோடைய அந்த ஆப்போடைய வளர்ச்சி சொல்லுவோம். ஆரம்ப நிலை எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புதுசா ஒரு கேம் ரிலீஸ் ஆகுது, மெதுவாக மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோடு செய்கிறார்கள். அதுதான் எக்ஸ்பென்ஷன். பீக், ஊர்ல உள்ள எல்லா மாணவர்கள் அந்த கேமை விளையாடுகிறார்கள். கம்பெனிக்கு நிறைய விளம்பரத்து மூலமா பணமும் கிடைக்குது. அது பீக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேக்கம், ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள் அந்த கேம்ல போர் அடிக்கப்பட்டு மெதுவாக விளையாடுவதை நிறுத்துகிறார்கள். இதுதான் ரிசெஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அடிமட்ட நிலை, டால்க். அதாவது அந்த கேமை யாரும் பயன்படுத்துவதில்லை, ஆனால் அந்த கம்பெனியானது அப்படியே ஸ்லோ டவுன் ஆனதுனால வேற ஒரு ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ணதுக்காண்டி அது தயாராகிறது. இது ஒரு அடிமட்ட நிலை.
அதே போல ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாக் ஆனது உச்சத்திற்கு போனாலும் திருப்பி ரிசெஷன் ஆனாலும் திரும்ப டார்க் நிலைமைக்கு வந்தாலும் திரும்பவும் அது வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைகிற மாதிரி அவர்களுடைய பிசினஸ் கான்செப்ட் இருக்கணும். அதை மெயினா பார்க்கணும். இந்த ஆப் எப்படி ஒரு ஒரு ஆப், ஒரு நிறுவனம், ஒரு ஆப் வருது, அந்த ஆப் எக்ஸ்பென்ஷன் ஆகுது, பீக் ஆகுது, ரிசெஷன் ஆகுது, அதுக்கப்புறம் டவுன் ஆகி டார்க் மோடுக்கு அடிமட்ட நிலைக்கு வருது, திருப்பி ரெக்கவரி ஆகணும். அதனால ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் போது அடுத்தடுத்து ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ஒரு எக்கனாமிக் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது இன்வெஸ்ட்மெண்ட் சுழற்சி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட் சைக்கிள் எக்ஸ்பென்ஷன், அடிமட்ட விலை எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு வளர்ச்சி அடையுது, பீக்கு, இது ரிசெஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, திருப்பி டாக்கோட திருப்பி இப்படியே ரெக்கவரி ஆகி மேல போய்கிட்டே இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. டிஃபரண்ட் ஸ்டேஜ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திசாலி மாணவனுடைய கணிப்பு என்னவா இருக்கும்னா, பங்குச்சந்தை என்பது அந்த ஆப் எவ்வளவு கிட்டாகும் என்று முன்னுக்கூட்டியே பந்தயம் கட்டுவது போன்றது. ஓகேங்களா? அதாவது இந்த ஸ்டாக் ஆனது பின்னால அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் எவ்வளவு வளர்ச்சி கொடுக்கும், அந்த நிறுவனங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டேட்டாவை பார்த்தது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படி வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னுக்கூட்டியே பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு பேஸ் 1, அதாவது ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் 1லயே ஆப் இன்னும் பிளே ஸ்டோர்ல கூட கிட்ட ஆகல. ஆனா புத்திசாலி மாணவன் என்ன செய்வானா, அந்த ஆப்பை பார்த்து கண்டிப்பாக அதை நல்ல வைகளாகும். இந்த ஸ்டாக்கு இவங்க பண்ணி கண்டுபிடிச்சிருக்க ஸ்கீம் ஆனது நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மலிவான விலையிலே பேஸ் 1லே வாங்க ஆரம்பிப்பான். பேஸ் 1லே வாங்க ஆரம்பிப்பான். பேஸ் 2 கன்வர்ஷன் பேஸ், அதாவது மார்க்கெட் அப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வர்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் அப் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் பற்றி எல்லோரும் பேசுறாங்க. பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்ல, நியூஸ்ல எல்லாமே ரீல் வருது. இந்த ஆப்பை வாங்க எல்லாருமே ஓடுறாங்க. ஓகேங்களா? விலை உயர போகுதுன்னு அர்த்தம். இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ், இந்த இடத்துல அக்குமுலேஷன் எல்லாம் ஸ்மார்ட் பண்ணிக்காரங்க. நல்ல புத்திசாலி மாணவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணி வாங்கி வச்சுக்குவேன், சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மைல்டா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணுமா அங்கே நியூஸ் வரும். வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்பாக ஆரம்பிக்கும். அந்த ஆப்பானது அதிக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப விலை கொஞ்சம் கொஞ்சமா உயரும். இப்போ உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஐ, டேட்டா சென்டர் துறைகள் இப்ப மார்க்கெட் அப்பு பேஸ்ல இருக்கு. அக்குமுலேஷன் பேஸ் முடிஞ்சு அப்பு பேஸ்ல இருக்கு. டேட்டா சென்டர் இருக்குல்ல, அந்த இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அது. பேஸ் 3 டிராப். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டாக் ஆனது, அந்த ஆப் ஆனது, அந்த கேம் ஆனது நல்ல மேல போயிடுச்சு. பேஸ் 3 லெவலுக்கு போயிடுச்சு, ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு. செய்திகள் அதிகமா பேச ஆரம்பிக்க, தொடர்ச்சியா பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப்ல அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க. இதுதான் உலகத்திலே சிறந்த கம்பெனி, இந்த கம்பெனி நல்லா அருமையா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல போய் பங்குகளை வாங்கினா நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிருவோம். ஏன்னா அந்த ஆப்பு, அந்த அந்த தீமுடைய வளர்ச்சியானது முடிவு பெற்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதலீட்டாளர்கள் செய்யக்கூடியாத இந்த இடத்துல நம்ம முதலீடு செய்யக்கூடாது. பேஸ் 3ல எப்போதுமே நம்ம முதலீடு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபேஸ்புக் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். திடீர்னு புதுசா ஒரு ஆப் வரும், இல்ல அந்த கம்பெனியை புதுசா ஏதாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். புது ஆப் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ஆப்போட சொல்லுவேன். நீங்க உதாரணத்துக்கு இப்ப டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க, ஈவியோட வராங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் துறையில ஏதாவது ஈச்சர் மோட்டார் எடுத்துக்கோங்க, அவங்க புதுசா ஏதாவது லான்ச் பண்றாங்க. இப்ப ஹீரோ
குரூப் வந்து அவங்க ஒண்ணு புதுசா லான்ச் பண்ண போறாங்க. ஈவில வராங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மொபைல் ஆப் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திடீர்னு அந்த கம்பெனி என்ன ஆகுது, புதுசா வந்து இப்ப வந்து டிவிஎஸ் மோட்டார் ஈவில நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துருச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணாச்சு, ஈவி வந்துருச்சு, நம்ம சிஎன்ஜில ஆட்டோமொபைல்ல வளர்ச்சி அடைய வச்சு இப்ப பஜாஜ் வந்து சிஎன்ஜில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார் சிஎன்ஜி செக்டாருக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். புதுசா ஒண்ண உருவாக்க பார்ப்பாங்க. பழைய ஆப்பை எல்லோருமே டெலீட் செய்வாங்க. அந்த ஈவி பெட்ரோல் வண்டியை ஓடும். ஓடாமலாம் இருக்காது. 10 லட்சம் பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா 5 லட்சம் 4 லட்சமா ஆயிடும். புதுசா ஒரு ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீமுக்கு மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம வந்து ஸ்டேஜ் 3லயும் ஸ்டேஜ் 4லயும் வாங்கக்கூடாது. இந்த நேரத்துல அதிகமான விளம்பரம் வரும், அதிகமான வாங்க சொல்லுவாங்க, நம்ம வாங்கக்கூடாது. புத்திசாலியா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மூலமா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம வந்து முன்னாடியே வாங்கிக்கிறது நல்லதுங்க. ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம வாங்குறது நல்லது. இப்ப இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஏஐ, ஏஐ கூட அதிகமா முளைச்சிருச்சு. டேட்டா சென்டரை நீங்க எடுத்துக்கலாம். இந்த லெவல்ல இருக்கு. இப்ப வந்து மார்க்கெட்டு அப் பேஸ்ல அது வந்து இருக்குங்க, டேட்டா சென்டர். இப்போ வந்து ஸ்டேஜ் 1ல என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் ஸ்டாக்ஸ் என்னன்னா, இந்த ஸ்டேஜ் 1ல நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிருவோம். அரசுக்கும் உதவி பண்ணும். ஆனா அது வளர்ச்சி அடைய நாட்கள் ஆகும். இந்த மார்க்கெட் அப்பு பேஸுக்கு வருவதற்கு, இந்த அக்குமுலேஷன்ல இருந்துட்டு மார்க்கெட் அப்பு பேஸ் வருவதற்கு அது 4 வருஷ கணக்கா ஆகும். ஆனா ஸ்மார்ட் மணிக்காரங்களும் மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோமா? அப்படிங்கிறது கிடையாது. அதனால நம்ம ரீட்டைலர் வந்து இந்த மார்க்கெட் அப் ஸ்டேஜ் 2ல ஆரம்பிக்கும் போது உள்ள பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்படிதான் நம்ம வந்து பங்குகளை தேர்ந்தெடுக்கணும். ஒரு எப்போதுமே ஒரு பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், அந்த பங்குடைய டேட்டாவை பார்க்கலாம். பிஇ ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, கேஷ் ஃப்ளோ என்ன வச்சிருக்காங்க, இபிஎஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், எக்கனாமிக் சைக்கிள், பிஸ்னஸ் சைக்கிள், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல அது என்ன இருக்கு, எந்த லெவல்ல ஸ்டேஜ் 2ல இருக்கா, ஸ்டேஜ் 1ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த தீமுக்கு, இந்த இது செக்டாருக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கிறோம். பார்த்து நம்ம ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறோம், எடுத்து நம்ம வந்து முதலீடு பண்றோம். அந்த நேரத்துல மேனேஜ்மெண்ட் நம்ம பார்ப்போம் இல்லையா, டேட்டாவையும் பார்த்து மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும். இது எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்து நம்ம முதலீடு பண்ணணுங்க. நம்ம எடுத்தோடனே டெக்னிக்கலா பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம், பிரேக் அப்ல நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து பீக் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல இருக்கும், ஸ்டேஜ் 3ல இருக்கும், பேஸ் 3ல இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம டெக்னிக்கல்லா நம்ம சார்ட்லிங் மூலமா டெக்னிக்கல்லா பார்த்தாலும் அது நம்ம ரீட்டைலரு ஸ்டேஜ் 2ல இருக்கிற பங்குகளை முயற்சி பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம ஹைட்ரஜன் பேஸ் ஸ்டேஜ் 1ல தான் இருக்கு. இதை வந்து முதலீடு பண்ணீங்கன்னா நீண்ட காலத்துக்கு நீங்க வந்து காத்து கிடக்கணும். நான் இப்ப இதுல வந்து ஜேஎன்கேன்னு ஒரு கம்பெனியை முதலீடு பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜேஎன்கே கோயம்புத்தூர் பெஸ்ட் கம்பெனி, அதுல வந்து சிஎன்ஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்டிபிசி கிளீன் எனர்ஜியையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் 2 வரும்போது மொத்த அமௌண்ட்டையும் போட்டுட்டு நம்ம விட்டுடலாம். அதனால ஒரு ஸ்டாக்கை தேர்வு செய்யணும் அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கணும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிஇ ரேஷியோ, டிவிடெண்ட், கேஷ் ஃப்ளோ இதை மட்டும் பாருங்க. அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பேஸ்ல இருக்கு, எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கா இல்ல டார்க் பேஸ்ல இருக்கான்னு பாருங்க, பீக் பேஸ்ல இருக்கான்னு பாருங்க, அப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பொறுமையா பார்த்து முதலீடு பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கை செலக்ஷன் பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணணுங்க. டெக்னிக்கல் மட்டும் பார்த்துட்டு நீங்க பண்ணினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதனாலதான் நான் வாங்கினேன், வாங்கினதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இறங்கிக்கிட்டே இருக்கு. இது நானும் பண்ணேன். நான் வந்து மார்க்கெட்ல 2002ல வந்தேன். ஆனா
கான்ஸ்டன்டா உட்கார்ந்து பண்ணதுன்னா 2015க்கு அப்புறம் தான். அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை பார்க்கிறவங்க ஆரம்பத்திலேயே ஸ்டாக் செலக்ஷன்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்கனாமிக் சைக்கிள், பிசினஸ் சைக்கிள், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ், அதுக்கப்புறம் டேட்டாவை பார்த்துட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற பங்குகளை தேர்ந்தெடுத்து நீங்க முதலீடு பண்ணுங்க. உங்களுடைய இல்ல உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பெஸ்ட் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு சிறந்தது. ஓகே, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஆனா இந்த வீடியோ முற்றிலும் புதியவர்களுக்கான மட்டுமே. எக்ஸ்பர்ட் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உபயோகமா இருந்ததா என்ன எனக்கு தெரியல. அப்படி உபயோகமா இருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.